வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த செஷன்லயும் எப்பயும் போல தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஷன் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸும் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நான் எப்பயும் உங்ககிட்ட சொல்றது தான், இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் சரி, அல்லது நம்ம அருண் அகாடமியோட டெக்னிக்கல் டீமோட எஃபர்ட் பிடிச்சதாலும் சரி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். வணக்கம். அருண் அகாடமியின் அருண் சார் உங்களுக்காக தொகுத்த வங்கி நடப்பு நிகழ்வுகள் பற்றிய குறிப்புகளை பார்த்தோம். ஜூலை முதல் அக்டோபர் 2025 வரையிலான முக்கியமான 10 கேள்விகள் இதுல இருக்கு. இத வெறும் கேள்வி பதிலா பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கதையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். வாங்க இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம். சரியா சொன்னீங்க. இது தனித்தனி செய்திகள் இல்ல, எல்லாமே ஒன்னோடொன்னு இணைஞ்சிருக்கு. வெளிநாட்டு வர்த்தகத்தை எளிதாக்குறதுல இருந்து உள்ளூர்ல ஒரு சாதாரண மனுஷனுக்கு கடன் கிடைக்கிற வரைக்கும் நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தோட ஒரு பகுதி தான். இதை இப்படி அலசும்போது உங்களுக்கு தேர்வுக்கு தயாராகிறது மட்டும் இல்லாம நம்ம பொருளாதாரம் எப்படி இயங்குதுங்கிற ஒரு தெளிவும் கிடைக்கும். அருமை. அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். உலக வர்த்தகத்துல இந்திய ரூபாயோட பங்கு என்ன, அதை எப்படி அதிகப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். கேள்வி எண் 21. Which entity removed the requirement for prior approval for the opening of special rupee vostro accounts, அதாவது SRVAs? தமிழ்ல சொல்லணும்னா ஸ்பெஷல் ரூபி வோஸ்ட்ரோ கணக்குகளை தொடங்குவதற்கு தேவையான முன் அனுமதியை நீக்கிய அமைப்பு எது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI. ஆமா, இந்திய ரிசர்வ் வங்கி. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வோஸ்ட்ரோ கணக்குன்னா என்ன அப்படின்னு சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இப்போ ரஷ்யால ஒரு வங்கி இருக்குன்னு வைங்க. அந்த வங்கி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுல இந்திய ரூபாயில ஒரு கணக்கு ஆரம்பிச்சா அதுக்கு பேர் தான் வோஸ்ட்ரோ கணக்கு. லத்தீன்ல வோஸ்ட்ரோனா உங்களுடையதுன்னு அர்த்தம். அதாவது எங்க கிட்ட இருக்கிற உங்க கணக்குன்னு நம்ம வங்கி சொல்ற மாதிரி. ஓஹோ, அப்போ நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாருங்க. வெளிநாட்டு வங்கி நம்ம நாட்டுல நம்ம பணத்துல ஒரு கணக்கு வச்சுக்கிறது தான் வோஸ்ட்ரோ கணக்கு. கரெக்ட். சரி, இதுல இப்ப ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கிற முக்கியமான மாற்றம் என்ன? முன்னாடி நம்ம SBI மாதிரி ஒரு இந்திய வங்கி அந்த ரஷ்ய வங்கிக்காக வோஸ்ட்ரோ கணக்கு திறக்கணும்னா முதல்ல RBI கிட்ட அனுமதி வாங்கணும். அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆமா, நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். ஆமா, இப்போ RBI அந்த நிபந்தனையை எடுத்துட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் இப்போ RBIயோட முன் அனுமதி இல்லாமலேயே இந்த ஸ்பெஷல் ரூபாய் வோஸ்ட்ரோ கணக்குகளை வேகமா திறக்கலாம். இதோட உண்மையான நோக்கம் என்ன? ஏன் இந்த நடைமுறையை இவ்ளோ எளிதாக்கணும்? முக்கிய நோக்கம் சர்வதேச வர்த்தகத்தை டாலர்ல மட்டும் பண்ணாம இந்திய ரூபாயிலையும் ஊக்குவிக்கிறது தான். இப்ப ரஷ்யால இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம்னா அவங்களுக்கு டாலர்ல பணம் கொடுக்கறதுக்கு பதிலா இந்திய ரூபாயிலேயே கொடுக்கலாம். ஓகே. அவங்க அந்த ரூபாயை இந்த வோஸ்ட்ரோ கணக்குல வச்சுக்கிட்டு இந்தியாவில இருந்து பொருட்கள் வாங்க பயன்படுத்திக்கலாம். இதனால பரிவர்த்தனைகள் வேகமாகவும் எளிதாகவும் நடக்கும். டாலரை சார்ந்திருப்பதும் குறையும். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இது வர்த்தகத்துக்கான ஒரு வழி. இதே மாதிரி வெளிநாட்டு முதலீட்டை எளிதாக்க ஏதாவது முயற்சி நடந்திருக்கா? அருமையான கேள்வி. சரியா இணைச்சு பாக்குறீங்க. ஆமாம், அது சம்பந்தமா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. கேள்வி எண் 22. What is the name of the proposed single window gateway for trusted foreign investors by SEBI? அதாவது செபியால் நம்பகமான வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்காக முன்மொழியப்பட்ட ஒற்றைச்சாளர நுழைவாயிலின் பெயர் என்ன? ஓ, அப்போ வர்த்தகத்துக்கு RBI, முதலீட்டுக்கு SEBI. 2 அமைப்புகளும் ஒரே திசையில தான் பயணிக்கிறாங்க. அதேதான். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, ஸ்வாகத் FI. ஸ்வாகத் FI. பல இடங்கள்ல அனுமதி வாங்க வேண்டி இருந்தது. இப்போ ஸ்வாகத் FI மூலமா எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே தளத்துல செய்ய முடியும். இது ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி. ஸ்வாகத் FI, அந்த பேர்லயே ஒரு வரவேற்பு தெரியுது. அதோட விரிவாக்கம் என்ன? சிங்கிள் விண்டோ ஆட்டோமேட்டிக் அண்ட் ஜெனரலைஸ்ட் ஆக்சஸ் ஃபார் ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இதுல ட்ரஸ்டட்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். வெளிநாட்டு அரசாங்கங்களோட ஓய்வூதிய நிதிகள் மாதிரி பெரிய நம்பகமான முதலீட்டாளர்களுக்கு பதிவு மற்றும் KYC சரிபார்ப்போட செல்லுபடியாகும் காலத்தை 3 வருஷத்துல 10 வருஷமா நீட்டிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, இதனால அவங்களுக்கு காகித வேலைகள் குறையும், இந்திய சந்தை மேல ஆர்வம் அதிகமாகும். வோஸ்ட்ரோ கணக்கு வர்த்தகத்தையும் ஸ்வாகத் FI முதலீட்டையும் எளிதாக்குது. ரொம்ப தெளிவா புரியுது. வெளி உலகத்துடான பரிவர்த்தனைகளை வேகப்படுத்துறத பார்த்தோம். இப்போ நம்ம நாட்டுக்குள்ள பரிவர்த்தனைகள் எப்படி வேகமாக்கப்படுதுன்னு பார்க்கலாம். எனக்கு செக் சம்பந்தமான ஒரு கேள்வி கண்லப்படுது. கேள்வி எண் 23.
What is the primary change the Reserve Bank of India is implementing in the check truncation system? அதாவது செக் ட்ரங்கேஷன் சிஸ்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுத்தும் முதன்மையான மாற்றம் என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, டிரான்சிஷனிங் ஃப்ரம் பேட்ச் ப்ராசஸிங் டு கண்டினியூஸ் கிளியரிங். தமிழ்ல சொல்லணும்னா பேட்ச் ப்ராசஸிங்கில் இருந்து தொடர்ச்சியான கிளியரிங்கிற்கு மாறுதல். ஓகே, முதல்ல இந்த செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. முன்னாடி நீங்க ஒரு செக்க பேங்க்ல போட்டா அந்த பிசிக்கல் செக் இன்னொரு பேங்க்குக்கு நேர்ல பயணம் செஞ்சு அங்க சரிபார்த்து தான் பணம் வரும். ஆமா, அதுக்கு நாட்கள் ஆகும். கரெக்ட். ஆனா சிடிஎஸ் முறையில செக்க ஸ்கேன் பண்ணி அதோட டிஜிட்டல் இமேஜை மட்டும் அனுப்புவாங்க. இதனால நேரம் ரொம்ப மிச்சமாகும். சரி, அது ஏற்கனவே இருக்கிற முறை தானே. இதுல இப்போ என்ன புதுசா பேட்ச் கண்டினியூஸ்னு சொல்றாங்க? நல்ல கேள்வி. முன்னாடி பேட்ச் ப்ராசஸிங்ல மதியம் 2 மணி வரைக்கும் வர்ற எல்லா செக் இமேஜையும் ஒன்னா சேகரிச்சு ஒரு பேட்சாக அனுப்புவாங்க. அப்புறம் மாலை 4 மணி வரைக்கும் வர்றத இன்னொரு பேட்ச். ஓ, அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். ஆமா. ஆனா இப்போ வர தொடர்ச்சியான கிளியரிங் முறையில நீங்க காலையில 11 மணிக்கு செக் போட்டா அந்த நிமிஷமே அதோட இமேஜ் கிளியரிங்குக்கு போயிடும். அடுத்த பேட்ச் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அப்படியா? அப்போ நான் வெள்ளிக்கிழமை மதியம் டெபாசிட் பண்ற செக்குக்கு திங்கட்கிழமை வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வாரம் இறுதியிலே பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு சின்ன வியாபாரிக்கு எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அவம பணப்புழக்கத்துக்கு இது ரொம்ப உதவும். நிச்சயமா. ஒரு பெரிய செக் வந்திருக்குன்னா அந்த பணம் கைக்கு வர ஒரு நாள் முழுக்க காத்திருக்க வேண்டியதில்லை. இப்போ சில மணி நேரத்திலே பணம் கணக்குக்கு வந்துடும். அவரோட அடுத்த கட்ட வியாபாரத்துக்கு அந்த பணம் உடனே உதவும். நிஜமாவே ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த வேகம் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் இல்லாம வர்த்தகர்களுக்கும் பயன்படுமா? இது சம்பந்தமா ஏலக்கா பத்தின ஒரு கேள்வி இருக்கு. ஆமா. கேள்வி எண் 24. What is the symbol for the cardamom futures contract on the Multi Commodity Exchange of India, MCX? Multi Commodity Exchange of Indiaவில் MCX-இல் ஏலக்காய் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டின் குறியீடு என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் சி, காடமம். காடமம். ஆமா. ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னா ஒரு பொருளை இங்க ஏலக்காயை எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட தேதியில இன்னைக்கே முடிவு பண்ணின விலைக்கு வாங்கவோ விற்கவோ செய்யற ஒரு ஒப்பந்தம். MCX-ங்கிறது இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் வர்த்தகம் செய்யப்படுற ஒரு சந்தை. இந்த ஏலக்கா வர்த்தகம் 2021ல நிறுத்தப்பட்டு இப்போ ஜூலை 29, 2025ல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. அதனால இது முக்கியத்துவம் பெறுது. சரி, இது விவசாயிகளுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் எப்படி உதவுது? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? தாராளமா. கேரளாவில் உள்ள ஒரு மசாலா ஏற்றுமதியாளர் இருக்காருன்னு வைங்க. அவர் 3 மாசத்துல ஏலக்கா விலை குறையும்னு நினைக்கிறாரு. அவர் இன்னைக்கே காடமம் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட MCX-ல வித்துட்டா இன்னைக்கு இருக்கிற அதிக விலையை தனக்காக உறுதி செஞ்சுக்கலாம். ஓ, அப்போ விலை குறைஞ்சாலும் அவருக்கு நஷ்டம் இல்ல. கரெக்ட். ஒருவேளை விலை குறைஞ்சாலும் அவர் ஒப்பந்த விலைக்கு விற்க முடியும். அதே போல ஒரு பெரிய பிஸ்கட் கம்பெனி விலை ஏறிரும்னு பயந்தா முன்கூட்டியே வாங்கி விலை ஏற்றத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக்கலாம். இது விலை அபாயத்தை குறைக்க உதவுது. இதுவரைக்கும் பரிவர்த்தனைகளை வேகமாக்குறதையும் எளிதாக்குறதையும் பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் இந்த முழு நிதி அமைப்பையும் ரிசர்வ் வங்கி எப்படி கண்காணிக்க போதுன்னு பார்க்கலாம். கேள்வி எண் 25. Which entity proposed creating a Financial Conditions Index FCI for India with daily frequency? அதாவது இந்தியாவுக்காக தினசரி அடிப்படையில் நிதி நிலைமைகள் குறியீட்டை FCI உருவாக்கும் திட்டத்தை முன்மொழிந்த அமைப்பு எது? இதுவும் நம்ம மத்திய வங்கி தான். பதில் ஆப்ஷன் சி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. RBI. ஆமா, இந்திய ரிசர்வ் வங்கி. இந்த நிதி நிலைமைகள் குறியீடு, அதாவது FCI-ய நம்ம நிதி அமைப்புக்கான ஒரு வானிலை அறிக்கை மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். நிதி அமைப்புக்கான வானிலை அறிக்கை. அப்போ இது ஒரு மாதிரி பொருளாதாரத்துக்கான ECG மாதிரி தானே? எல்லாம் சரியா இயங்குதான்னு பாக்குறதுக்கு. மிகச்சரியான ஊமை. பணச்சந்தை, பங்குச்சந்தை, பாண்டு சந்தை, அந்நிய செலாவணி சந்தின்னு பல சந்தைகள்ல இருந்து ஒரு 20 முக்கியமான குறிகாட்டிகள் எடுத்து ஒரே எண்ணா இது காட்டும். ஒரே எண்ணா? ஆமா. இந்த எண் நாட்டுல கடன் வாங்குறது எளிதா இருக்கா இல்ல கடினமா இருக்கான்னு சொல்லும். இத தினசரி அடிப்படையில செய்யறதுனால RBI-க்கு நிதி அமைப்போட நாடி துடிப்பு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏதாவது சிக்கல்னா உடனே சரி செய்ய நடவடிக்கை எடுக்க முடியும். ஓகே, இது ஒட்டுமொத்த அமைப்பையும் கண்காணிக்க.
இப்போ இந்த அமைப்புக்குள்ள வர்ற செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க? அது சம்பந்தமாவும் ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி எண் 26. What is the name of the framework proposed by the RBI Committee for AI adoption in the financial sector? நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவை AI ஏற்றுக்கொள்வதற்காக ரிசர்வ் வங்கி குழுவால் முன்மொழியப்பட்ட கட்டமைப்பின் பெயர் என்ன? இது இப்போ ரொம்பவும் பேசப்படுற ஒரு விஷயம். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, ஃப்ரீ ஏஐ. ஃப்ரீ AI. ஆமா. இப்ப வங்கிகள்ல கடன் கொடுக்கறதுல இருந்து வாடிக்கையாளர் சேவை வரைக்கும் ஏஐ பணுப்பாடு அதிகமாயிடுச்சு. ஆனா ஏஐ சில சமயம் பாரபட்சமா முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டான்னு அதுவே முடிவு பண்ணலாம். இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்கத்தான் ஆர்பிஐ ஒரு குழுவை நியமிச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ AI. அப்போ இது AIக்கு ஒரு ரூல் புக் மாதிரி தானே? ஆனா இந்த மாதிரி விதிகள் போட்டா தொழில்நுட்ப வளர்ச்சி குறையாதா? நல்ல கேள்வி. இது ஒரு ரூல் புக் என்பதை விட ஒரு தார்மீக வழிகாட்டி, ஒரு மாரல் காம்பஸ் மாதிரி. ஃப்ரீ ஏஐ என்பதோட விரிவாக்கம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரெஸ்பான்சிபிள் அண்ட் எத்திக்கல் எனேபிள்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது AI-ஐ பொறுப்பாகவும் நெறிமுறையோடும் பயன்படுத்தணும். சரியா சொன்னீங்க. இது புதுமையை தடுக்காது, ஆனா அந்த புதுமை நியாயமாகவும் பாதுகாப்பாகவும் மக்களோட நன்மைக்காகவும் இருக்கணும்னு உறுதி செய்யும். மக்களுக்கே முன்னுரிமை, நியாயம் மற்றும் சமத்துவம் போன்ற 7 சூத்திரங்களை இதை அடிப்படையாக கொண்டிருக்கு. அருமை. தொழில்நுட்பம், உலக வர்த்தகம்னு பார்த்துட்டோம். இப்போ கடைசியா இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு சாமானிய மனிதனுக்கு, குறிப்பா குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். கேள்வி எண் 27. What is the new annual income threshold for classifying collateral-free loans to households as microfinance loans? வீடுகளுக்கு வழங்கப்படும் பிணையமில்லாத கடன்களை மைக்ரோஃபினான்ஸ் கடன்களாக வகைப்படுத்துவதற்கான புதிய ஆண்டு வருமான வரம்பு என்ன? இது ஒரு நேரடியான கேள்வி. பதில் ஆப்ஷன் சி, 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய். ஆமா. மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன்கள்னா எந்த விதமான அடமானமும் இல்லாம குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுற சின்ன கடன்கள். முன்னாடி ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் கம்மியா இருந்தா மட்டும்தான் அவங்க வாங்குற கடன் மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன் கேட்டகரியில வரும். இப்போ அந்த வருமான வரம்ப 3 லட்சம் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. இதுல வேறொரு முக்கியமான மாற்றமும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதாவது கடனை எதுக்கு பயன்படுத்துறோங்கிறதுல ஒரு விதி இருந்ததே. ஆமா. முன்னாடி வாங்குற கடன்ல குறைஞ்சது 50% வருமானம் தர்ற தொழில் மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணும்னு ஒரு நிபந்தனை இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம். வருமானம் ஈட்டணுங்கிற நிபந்தனைய நீக்கினா மக்கள் நுகர்வுக்காக அதிகமா கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாம கஷ்டப்பட வாய்ப்பு இல்லையா? இது ஒரு சரியான கேள்விதானே? நிச்சயமா இது ஒரு சரியான கேள்வி. ஆனா ஆர்பிஐ என்ன நினைக்குதுன்னா, ஒரு குடும்பத்துக்கு தொழில் தேவை மட்டும் இருக்காது. ஆமா, மருத்துவ செலவு வரலாம். கரெக்ட். திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வரலாம், குழந்தைகளோட படிப்பு செலவு வரலாம். இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கும் கடன் கிடைக்கணுங்கிறது தான் நோக்கம். அதே சமயம் ஒரு குடும்பம் அவங்க மொத்த வருமானத்துல எவ்வளவு இஎம்ஐ கட்டலாங்கிறதுக்கு ஒரு வரம்பு வச்சிருக்காங்க. இதனால அவங்க அதிகமா கடன் வாங்குறது தடுக்கப்படுது. இது நெகிழ்வுத்தன்மையையும் பாதுகாப்பையும் ஒரு சேர கொடுக்குது. ரொம்ப சரியான அணுகுமுறை. அடிப்படை கடன் வசதி பார்த்தோம். அடுத்ததா அடிப்படை வங்கி கணக்கு. கேள்வி எண் 28. If a person has an existing savings account and opens a basic savings bank deposit account BSBDA in the same bank, within how many days must the existing savings account be closed? ஒரு நபருக்கு ஏற்கனவே ஒரு சேமிப்பு கணக்கு இருக்கும்போது, ஆமா, அதே வங்கியில் ஒரு அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு கணக்கை திறந்தால் ஏற்கனவே உள்ள சேமிப்பு கணக்கை எத்தனை நாட்களுக்குள் மூட வேண்டும்? இதற்கான பதில் ஆப்ஷன் சி, 30 நாட்கள். 30 நாட்கள். ஆமா. பிஎஸ்பிடிஏ கணக்குங்கிறது ஒரு ஜீரோ பேலன்ஸ் கணக்கு. மினிமம் பேலன்ஸ் வைக்க தேவையில்லை. வங்கி சேவையே இல்லாதவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்காக இதை ஆரம்பிச்சாங்க. விதி என்னன்னா, ஒருத்தர் ஒரே பேங்க்ல ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் ஒரு பிஎஸ்டிஏ அக்கௌண்ட்டையும் ஒன்னா வச்சுக்க கூடாது. ஓ, அப்படி நீங்க ஒரு பிஎஸ்டிஏ கணக்க திறந்தா பழைய சேமிப்பு கணக்க 30 நாளுக்குள்ள மூடணும். ஏன் இந்த கட்டுப்பாடு? ஏன்னா இந்த ஜீரோ பேலன்ஸ் கணக்கு உண்மையிலேயே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேரணும். ஏற்கனவே வங்கி பரிவர்த்தனை செய்யறவங்க இந்த அடிப்படை கணக்க பயன்படுத்துறத தவிர்க்கிறதான் இந்த விதி. சரி, இப்ப நம்ம வீடுகள்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான சொத்து தங்கம். அத பணமாக்குற திட்டம் பத்தி ஒரு கேள்வி. கேள்வி எண் 29.
What is the minimum deposit amount of gold, bars, coins or jewelry excluding stones permitted under the gold monetization scheme? அதாவது தங்க பணமாக்கும் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட தங்கத்தின் குறைந்தபட்ச வைப்புத் தொகை என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, 10 grams ஆஃப் கோல்டு. 10 கிராம் தங்கம். ஆமா, நம்ம ஊர்ல நிறைய வீடுகள்ல தங்க சும்மாதான் பீரோவுல இருக்கு. அந்த தங்கத்தை வங்கி மூலமா பொருளாதாரத்தோட ஒரு பகுதியா மாத்துறது தான் இந்த திட்டம். நீங்க உங்க தங்கத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணா அதுக்கு வட்டியும் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட உங்க தங்கத்தையே உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற மாதிரி. நல்ல யோசனை. இந்த திட்டத்துல சேர குறைஞ்சது 10 கிராம் தங்கம் டெபாசிட் பண்ணணும். அதிகபட்ச வரம்பு எதுவும் இல்ல. நம்ம விவாதத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நடுத்தர வர்க்கத்துக்கு நேரடியா ஃபைதா கொடுக்கிற ஒரு கேள்வி. கேள்வி எண் 30. What is the new income threshold for a tax rebate under Section 87A as per the Finance Act 2025? நிதி சட்டம் 2025 படி பிரிவு 87A இன் கீழ் வரி தள்ளுபடி பெறுவதற்கான புதிய வருமான வரம்பு என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. இதற்கான பதில் ஆப்ஷன் டி, 12 லட்சம் ரூபாய். 12 லட்சம் ரூபாய். ஆமா, வரி தள்ளுபடி, அதாவது டாக்ஸ் ரிபேட்ங்கிறது நீங்க கட்ட வேண்டிய வரியிலிருந்து நேரடியா குறைக்கப்படுற தொகை. முன்னாடி புதிய வரி விதிப்பு முறையில உங்க வருமானம் 7 லட்சம் வரைக்கும் இருந்தா வரி கட்ட தேவையில்லை. சரி. இப்போ அந்த வரம்பு 12 லட்சம் வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. கூடவே தள்ளுபடியோட அதிகபட்ச தொகையும் 25,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனா இது புதிய வரி விதிப்பு முறைக்கு மட்டும்தானே? பழைய முறையை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இந்த 12 லட்சம் வரம்பு பலன் கிடைக்காதா? இது மக்களை புதிய முறைக்கு மாறச் சொல்றதுக்கான ஒரு உத்தியா? மிகச் சரியான கேள்வி. ஆமாம், இந்த சலுகை புதிய வரி விதிப்பு முறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு மட்டும்தான். இது ஒரு விதத்துல மக்களை அந்த புதிய எளிமையான வரிமுறைக்கு மாறச் சொல்லி ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் சொல்லலாம். பழைய முறையில பல விலக்குகள் இருக்கு, ஆனா அது கொஞ்சம் சிக்கலானது. புதிய முறை எளிமையா இருக்கும். உங்களுக்கு எது லாபகரமானதோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இன்னைக்கு நாம பார்த்த 10 கேள்விகளும் வெறும் தகவல்கள் இல்ல. இந்தியா உலகத்தோடு எப்படி இணையுது, நம்ம உள்நாட்டு அமைப்பு எப்படி வேகமா மாறுது, தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறோம், கடைசியா சாமானிய மக்களுக்கு என்ன பயன்னு ஒரு முழு சித்திரத்தையே காட்டுது. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இறுதியா ஒரு சிந்தனை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா மாற்றங்களுக்கும் பின்னாடி ஒரு பொதுவான நோக்கம் இருக்கு. இந்திய நிதியமைப்பை இன்னும் வெளிப்படையானதாகவும் திறமையானதாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் மாற்றுவது. நீங்க தேர்வுக்கு படிக்கும்போது ஒவ்வொரு அறிவிப்பையும் தனித்தனியா பார்க்காம இந்த பெரிய நோக்கத்தோடு பொருத்தி பாருங்க. அப்போ உங்களுக்கு விஷயங்கள் எளிதா நினைவில் இருக்கும், ஆழமாகவும் புரியும். இந்திய நிதியமைப்பு எப்படி நவீனமாகிறதுங்கிற பெரிய சித்திரத்தை பார்க்க முயற்சி செய்யுங்கள். இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு ரொம்ப நன்றி. நிறைய கத்துக்கிட்டோம்.